விஜய் ரசிகர்களுடைய தங்கச்சிகள்கிட்ட கேட்கிறேன், எங்களுடைய தங்கச்சிகள்ட்ட நான் உரிமையா உங்க அண்ணனா கேட்கிறேன். விஜய் குடும்பத்தை விட்டுட்டு வந்த உடனே நீங்க அதோட பிரச்சனை சொல்றீங்க. உங்க கணவர் உங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு, உங்க மகனையும் விரட்டி விட்டுட்டு, உங்க மகளையும் விரட்டி விட்டுட்டு, உங்க சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு உங்க குடும்பத்துல யாராவது வேற பெண்ணை கூட்டு வந்தா உங்களுக்கு வலிக்கு சாட்டை என்ன? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு தெம்பும் திராணியும் இருந்தா இந்த வீடியோக்கு பதில் சொல்லு. அதாவது நீ தான் இப்ப நாம் தமிழர் கட்சியோட தலைமைன்னு வச்சுக்கேன், அந்த ரேஞ்சில இருக்கிற, நீ தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ல இருக்கிறன்னு வச்சுக்கோ. திடீர்னு நீ செத்து போயிட்ட. உன் பொண்டாட்டி 3 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. எப்படி? 3 மாசம் 3 மாசம் கர்ப்பமா இருக்காங்களா? உனக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் அவங்கள கூட்டு போய் கருக்கலைப்பு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ உன் ஆத்துமா கதருமா கதராதா? அப்புறம் இன்னொன்னு, சீமானண்ண கட்சியில இருக்கிற தங்கைகள், அக்காக்கள், அண்ணன்கள், தம்பிமார்கள் எல்லாரையும் பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன். உங்களோட அக்கா தங்கச்சிய எவனாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கருக்கலைப்பு பண்ணி பாலியல் தொந்தரவு கொடுத்து மன கஷ்டத்துக்கு ஆளாக்கி அந்த பொண்ணு நியாயம் கேட்டு போராடும் போது அவனே பிரஸ் மீட்ல உட்கார்ந்துகிட்டு அவங்க விரும்பி வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் கொடுத்து, நான் என்ன குச்சிக்குள்ள இருந்த பிள்ளையா கொண்டு போய் ரேப் பண்ண, வயசுக்கு வந்த பிள்ளையா கொண்டு போய் ரேப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நியாயம் பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? இந்த 2 நியாயத்தையும் சாட்டை என்னை பதில் கரெக்டா சொல்லிட்டான்னா அவர் தான் ஆம்பளை.